அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் பார்க்க போறோம். ஸோ என்ன அந்த டிப்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா டைலர் ஷாப் வச்சிருக்கிறவங்க இல்லை அது டெய்லி வந்து டைலரிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மழை காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி துணி வந்து நகராது. தைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் மாதிரியான துணி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா துணி வந்து நகரது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. பாருங்க பிடிக்கும். இந்த மாதிரிங்க இது வந்து காட்டன் துணி பிடிக்குது பாருங்க. அப்படியே இந்த மாதிரி வந்து டக்குன்னு வந்து நகராது. ஸோ இந்த மாதிரி சில்க் துணி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா சில்க் துணிலாம் இருந்து ஈஸியாக வந்து நகர்ந்துடும். ஸோ ஸ்டெக் ஆகாது. ஸோ காட்டன் துணி பொறுத்தளவுக்கு நீங்கள் தைக்கும் போது ஸ்டெக் ஆகும். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் இருக்கும், தைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு பவுடர் டப்பா வாங்கிக்கிங்க. அதாவது பான்ஸ் பவுடர் ஒரு 10 ரூபா தான். ஸோ இது நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பவுடர் வந்துட்டு இங்கே வந்து அந்த மிஷினில் வந்து நீங்கள் பவுடர் வந்து தெளிச்சிருங்க. இந்த மாதிரி பவுடர் வந்து தெளிச்சிட்டு ஒரு வேஸ்ட் துணியால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுருங்க. இப்படி நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெக் ஆகிறது ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ரீயாக நீங்கள் தைக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட் துணியில் இந்த மாதிரி நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிங்கன்னா ஸ்டெக் ஆகிற ப்ராப்ளம் வராது. நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஃப்ரீயாக வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் பண்ணலாம். சரி நேயர்களே, இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போற வீடியோல உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும்.